உங்க குழந்தைங்க 1 இயருக்கு மேல ஆகி இன்னும் பேசாம இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. Hey, this is Dr. Jeeva, உங்க கன்சல்டன்ட் ENT சர்ஜன். For more ENT இன்ஃபர்மேஷன் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கு ஹியரிங் லாஸ் பை பர்த்லவே இருக்க சான்சஸ் இருக்கு. என்னடா ஹியரிங் லாஸுக்கும் ஸ்பீச்சுக்கு இதை நாட் போறேன்னு நினைக்கீங்களா? இல்லங்க, எவ்வளவு வேர்ட்ஸ் உங்க பேபிஸ் கேட்கறாங்களோ அதை வச்சுதான் உங்க பேபிஸோட ஸ்பீச் அண்ட் அதர் மைல்ஸ்டோன்ஸ் டெவலப் ஆகும். சோ எப்படி உங்க குழந்தைகளுக்கு ஹியரிங் மைல்ஸ்டோன் டெவலப் ஆகலன்னு நம்ம செக் பண்ணலாம். From 4th month உங்க குழந்தைங்க எந்த ஒரு பெரிய நாய்ஸஸ் அண்ட் சவுண்ட்ஸ் பேனிக் ஆகாம இருக்காங்களோ அவங்கள இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணணும். Between 4 to 9 months நீங்க உங்க குழந்தைகிட்ட பேசும்போதோ இல்ல சிரிக்கும் போதோ அங்க ரெப்ளிகேட்டிங் ஸ்மைல் வராம இருக்கும். சோ இதே சிச்சுவேஷன் 15 months வரை ப்ரொசீட் ஆகுது. ஆர் பேபிஸ் பொதுவா சொல்லக்கூடிய சொற்கள் பாபா, மாமா இந்த வார்த்தைகள் எதுவுமே ஆரம்பிக்காம இருக்குது. சோ தீஸ் ஆர் தி அலார்மிங் சிக்னல்ஸ் ஃபார் a மேஜர் இம்பாக்ட். சரிங்க சார், இதை எப்படி நீங்க முன்னாடியே கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்குங்க. ஹியரிங் அசஸ்மெண்ட் சொல்லக்கூடிய 2 முக்கியமான டெஸ்ட் இருக்குது. ஒன்னு ஓட்டோ அகாஸ்டிக் எமிஷன் சொல்லக்கூடிய OAE, இன்னொன்னு பிரெயின் ஸ்டெம் எவோக்டு ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரின்னு சொல்லக்கூடிய பெரா. இந்த OAE பாத்தீங்கன்னா பேபிஸ் பிறந்து 48 ஹவர்ஸ்ல டெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா டைமுமே உங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட்ஸ் வருதுன்னா பெராங்கிற ஒரு டெஸ்ட் எடுப்போம். அது மூலமா எவ்வளவு டிகிரி ஹியரிங் லாஸ் இருக்குங்கிறதை கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் பயமுறுத்துறீங்க தானே நினைக்கிறீங்க? இல்லங்க, இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் ஹியரிங் லாஸுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் மூலமா உங்களுடைய காக்லியாவை எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலமா ரெஜுவனேட் பண்ணலாம். இந்த சர்ஜரி உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப அவசியம். Within 5 years or anything prior is very important. Show plenty of love and care to make your child hear a lot.